அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு கதை கேட்கலாம். ஒரு நபர் முதலீடு அதிகம் போட்டும் முதலீடு குறைவாகவும் நிறைய தொழில்களை செய்துவிட்டார். அனைத்து தொழில்களிலுமே அவருக்கு நஷ்டம்தான். தனியாகவும் செய்து பார்த்துவிட்டார், கூட்டாகவும் செய்து பார்த்துவிட்டார். அனைத்தும் லாபத்தை எட்டவில்லை. மிகவும் மனம் நொந்து விட்டார். இருந்த சொத்துக்களை விற்றும் நகைகளை விற்றும் தொழிலை ஆரம்பித்தவர் மிகவும் மனம் நொந்து போய்விட்டார். ஒரு நாள் சோகமாக படுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது யோசித்து கொண்டே படுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது சுவரில் ஒரு ஓரத்தில் மூலையில் சிலந்தி வலை பின்னிக் கொண்டிருந்தது. அந்த சிலந்தி அந்த வலையை கட்டி முடிப்பதற்குள் பல தடவை கீழே விழுந்து தொங்கியது. இருந்தாலும் அது மீண்டும் மீண்டும் மேலே ஏறி முயற்சித்து தன்னுடைய வலையை கட்ட ஆரம்பித்தது. கடைசியில் தன்னுடைய வலையை பின்னி முடித்து விட்டது. சிலந்தி வலைக்குள் இருந்தது. இதை கவனித்து கொண்டிருந்த அந்த நபர், இந்த சிலந்திக்கே இவ்வளோ ஒரு விடாமுயற்சி செய்யணும்னு ஒரு அறிவு இருக்கு. நாம் மனிதனாக பிறந்து நமக்கு 6 அறிவை கடவுள் கொடுத்து நாம் மனம் நொந்து படுத்து கொண்டு இருந்தால் முடியுமா என்று எழுந்திருச்சார். எழுந்தவுடன் குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வந்துவிட்டு உணவருந்தி விட்டு உட்கார்ந்தார். ஒரு யோசனை வந்தது. முதலீடே இல்லாமல் கொஞ்சம் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடத்தில் ஒரு சின்ன டேபிளை வைத்து பானிபூரியை விற்றார். வீட்டில் செய்து கொண்டு போய் அவரே செய்து கொண்டு போய் வீட்டில் வைத்து செய்து ஒரு